லைஃப்ல நம்ம கிரியேட் பண்ற மூமெண்ட்ஸ், அதனால நமக்கு கிடைக்கிற சந்தோஷம், இது எல்லாமே தான் லைஃபை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தும். பட் இது எல்லாமே எப்பவுமே பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. ஆனாலும் ஸ்பெஷலான டேஸை இப்படி பிளான் பண்ணலாமே. பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸ், இல்லைனா ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண டேஸை செலிப்ரேட் பண்ணுறதுல என்ன தப்பு? ஸோ நானும் விபினும் முன்னாடியே ஒரு விஷயம் டிசைட் பண்ணியிருந்தோம். எங்களோட ஸ்பெஷலான டேஸை மெமரபிளாக செலிப்ரேட் பண்ணணும்னு. இது வரைக்கும் போகாத இடமா இருக்கலாம், இல்லைனா இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத ஒரு ஃபுட்டாக இருக்கலாம். அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும்னு கூட கிடையாது. அதையும் தாண்டி நம்ம லைஃப்பில் ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும், இதை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயத்தை டிக் பண்ண டேயாக கூட இருக்கலாம். ஸோ விபினோட பக்கெட் லிஸ்ட்டுன்னு பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. வயலின் கற்றுக்கணும், இன்னும் ஒரு டிகிரி பண்ணணும், இந்தியாவில் இம்பார்ட்டண்டான பிளேசஸ் எல்லாமே விசிட் பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ட்ரிப்பை நம்ம பிளான் பண்ணோம். என்னோட பர்த்டேக்கு வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஹோட்டல் அண்ட் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர் அப்படின்னு எல்லாமே ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ அதனால விபினோட பர்த்டேக்கு வேர்ல்ட் ஒண்டர்ஸில் ஒன்றான தாஜ்மஹால் விசிட்டை பிளான் பண்ணோம். நானும் விபினும் தாஜ்மஹால் விசிட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தாஜ்மஹால் விசிட் பண்ணுறதுக்கு ஏர்லி மார்னிங் தான் கரெக்டான டைம் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் க்ரௌட் கம்மியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ வேவ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸில் கூட பின்னாடி யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டுமே தனியாக எடுக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஏர்லி மார்னிங் தாஜ்மஹால் விசிட் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் தி ஒபேராய் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்ததுனால அவங்களே எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏர்லி மார்னிங் 5 o'clock கோல்ஃப் கார்ட் ரெடியாக இருந்தது. ஸோ கோல்ஃப் கார்ட்டில் போனதுனால என்ட்ரன்ஸ் தாண்டி குறிப்பிட்ட அளவு தூரம் உள்ளேயே எங்களால் போக முடிஞ்சுது. ஸோ அதனால நடந்து போகிற தூரம் கம்மியாகவே இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் காதலின் சின்னமான தாஜ்மஹால் அண்ட் நம்ம மனசுக்கு பிடிச்ச நபர் நம்ம பக்கத்தில், இதை விட ஒரு ஸ்பெஷலான டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வேறு என்னதாங்க வேணும்? அண்ட் பிபினோட இந்த பர்த்டே ரொம்ப ரொமான்டிக்காக, ரொம்ப அழகாக, நிறைய சந்தோஷத்தோட, அளவு கடந்த காதலோட செலிப்ரேட் பண்ண ஃபீலோட நாங்கள் இந்த ஜேர்னியை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். யமுனா நதி பார்த்தோம். அப்புறம் எங்கே போகிறோம்? அது என்ன என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. ஸோ இனி காதல்னு சொன்னாலே பிபின் ஞாபகம் வர்றது போலவே, காதலின் சின்னமான தாஜ்மஹால்னு சொன்னாலே பிபினோட பர்த்டே தான் ஞாபகம் வரும். ஸோ எங்களோட ப்ளூ டிக்கையும் டிக் பண்ணிட்டோம் அண்ட் நிறைய மெமரிஸையும் கெதர் பண்ணிட்டோம். ஸோ இனி காதல்னு சொன்னாலே பிபின் ஞாபகம் வர்றது போலவே, காதலின் சின்னமான தாஜ்மஹால்னு சொன்னாலே பிபினோட பர்த்டே தான் ஞாபகம் வரும். ஸோ எங்களோட ப்ளூ டிக்கையும் டிக் பண்ணிட்டோம் அண்ட் நிறைய மெமரிஸையும் கெதர் பண்ணிட்டோம். ஓகே, தாஜ்மஹால் பார்த்தாச்சு. பிபின் வாங்க. ஹாப்பி பர்த்டே பிபின். ஐ ஹாப்பி. Yes, very much.